இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரியின் முதற் பக்கம் கவிதை பக்கம். மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்களது நான் இறக்கும்போது என்ற கவிதை இடம்பெறுகிறது. எனது சந்தூக்கு எடுத்துச் செல்லப்படும் போது நான் இந்த உலகை விட்டு போவதாக நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. எனது சந்தூக்கு எடுத்துச் செல்லப்படும் போது நான் இந்த உலகை விட்டு போவதாக நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. கண்ணீர் சிந்தவோ துயரம் மேலிட புலம்பவோ கூடாது. கண்ணீர் சிந்தவோ துயரம் மேலிட புலம்பவோ கூடாது. நான் ஒன்றும் அரக்கர்களின் அருகில் விழுந்துவிடவில்லை. எனது சடலம் எடுத்துச் செல்லப்படுவதை நீங்கள் காணும்போது எனது பிரிவுக்காக நீங்கள் அழ வேண்டாம். எனது சடலம் எடுத்துச் செல்லப்படுவதை நீங்கள் காணும்போது எனது பிரிவுக்காக நீங்கள் அழ வேண்டாம். நான் பிரிந்து செல்லவில்லை. நான் நித்திய அன்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். நான் பிரிந்து செல்லவில்லை. நான் நித்திய அன்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். கபரிலிருந்து என்னை நீங்கள் பிரியும் போது நீங்கள் எனக்கு பிரியாவிடை அளிக்காதீர்கள். கபரிலிருந்து என்னை நீங்கள் பிரியும் போது நீங்கள் எனக்கு பிரியாவிடை அளிக்காதீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கபர் என்பது பின்னால் அமைந்திருக்கும் சுவர்க்கத்துக்கான ஒரு திரை மட்டுமே. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கபர் என்பது பின்னால் அமைந்திருக்கும் சுவர்க்கத்துக்கான ஒரு திரை மட்டுமே. கபருக்குள் என் உடல் இறக்கப்படுவதை மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள். கபருக்குள் என் உடல் இறக்கப்படுவதை மட்டுமே நீங்கள் காண்கிறீர்கள். இப்போது நான் எழுவதை பாருங்கள். சூரியன் அஸ்தமிக்கின்ற போது அல்லது சந்திரன் வானில் சரியும் போது இங்கு எப்படி ஒரு முடிவு இருக்க முடியும்? சூரியன் அஸ்தமிக்கின்ற போது அல்லது சந்திரன் வானில் சரியும் போது இங்கு எப்படி ஒரு முடிவு இருக்க முடியும்? இது ஒரு முடிவு போலவே இருக்கும். ஒரு சூரிய அஸ்தமனத்தை போலவே தோன்றும். இது ஒரு முடிவு போலவே இருக்கும். ஒரு சூரிய அஸ்தமனத்தைப் போலவே தோன்றும். ஆனால் உண்மை என்னவெனில் இது ஓர் உதயமாகும். ஆனால் உண்மை என்னவெனில் இது ஓர் உதயமாகும். கபர் உங்களை மூடிக்கொள்கிறது என்றால் உங்களது ஆத்மா சுதந்திரமடைந்து விட்டது என்று அர்த்தமாகும். கபர் உங்களை மூடிக்கொள்கிறது என்றால் உங்களது ஆத்மா சுதந்திரமடைந்து விட்டது என்று அர்த்தமாகும். நிலத்தில் விழுந்த ஒரு விதை ஒரு புதிய வாழ்வுடன் எழுந்து வருவதை நீங்கள் ஒருபோதும் கண்டதில்லையா? நிலத்தில் விழுந்த ஒரு விதை ஒரு புதிய வாழ்வுடன் எழுந்து வருவதை நீங்கள் ஒருபோதும் கண்டதில்லையா? அப்படியெனில் மனிதன் என்ற விதை மீண்டும் எழுவது பற்றி உங்களுக்கு எப்படி சந்தேகம் வர முடியும்? அப்படியெனில் மனிதன் என்ற விதை மீண்டும் எழுவது பற்றி உங்களுக்கு எப்படி சந்தேகம் வர முடியும்? கிணற்றுக்குள் இறக்கப்படும் வாளி வெறுமையாக திரும்பி வந்ததை நீங்கள் என்றாவது கண்டதுண்டா? கிணற்றுக்குள் இறக்கப்படும் வாளி வெறுமையாக திரும்பி வந்ததை நீங்கள் என்றாவது கண்டதுண்டா? கிணற்றுக்குள்ளிருந்து மீண்ட யூசுஃபை போலவே மீண்டு வரப்போகும் ஓர் ஆத்மாவுக்காக நீங்கள் ஏன் அழுது புலம்ப வேண்டும்? கிணற்றுக்குள்ளிருந்து மீண்ட யூசுஃபை போல மீண்டு வரப்போகும் ஓர் ஆத்மாவுக்காக நீங்கள் ஏன் அழுது புலம்ப வேண்டும்? மிக இறுதியாக உங்கள் வாய்கள் மூடிக்கொள்ளும் போது உங்கள் சொற்களும் உங்கள் ஆன்மாவும் ஓர் உலகத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். மிக இறுதியாக உங்கள் வாய்கள் மூடிக்கொள்ளும் போது உங்களது சொற்களும் உங்களது ஆன்மாவும்
ஓர் உலகத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த உலகம் இடமோ காலமோ அற்றதாக இருக்கும். அந்த உலகம் இடமோ காலமோ அற்றதாக இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் கருத்துவழி. செய்னம்பு நாச்சியார் மான்மியமும் முஸ்லிம் வில்லிசையும் என்ற கலாநிதி MSM அனஸ் அவர்களின் கட்டுரையின் முதற் பகுதி. AMA அசீஸ் தமது கல்வி சிந்தனை மரபுகளில் முஸ்லிம் கலை பண்பாட்டு வளர்ச்சி பற்றி எடுத்த பாரிய முயற்சிகள் அவர் காலத்திற்கு பின் அதிகமாக கலந்துரையாடப்படவில்லை. இது ஒரு பெரிய குறைபாடாகும். அறிஞர் சித்திலபேக்கு பிறகு அரசியலில் மட்டுமல்ல பண்பாட்டு மரபுகளிலும் அனாதைகள் என்று வலியுறுத்தி வந்தவர்களில் AMA அசீஸ் முக்கியமானவர். குறிப்பாக ஜாஹிராவில் அதிபராக இருந்த காலத்தில் அவர் முஸ்லிம் கலை மற்றும் இலக்கியம் தொடர்பில் எடுத்து வந்த பாரிய முயற்சிகள் முஸ்லிம்களின் வரலாற்றில் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு துறையை திருத்தியமைக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு அவர் இயங்கினார். இந்த கட்டுரையின் தலைப்பை செய்னம்பு நாச்சியார் மான்மியமும் AMA அசீஸின் கலை வளர்ச்சி திட்டங்களும் என்றும் அமைத்திருக்கலாம். சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் என மேடை நாடகம், இஸ்லாமிய கீதம், முஸ்லிம் இசை, வானொலி நாடகம் தொடர்பில் பல திட்டங்களையும் செயற்பாடுகளையும் அசீஸ் ஜாஹிராவில் இருந்தவாறு ஒழுங்கமைப்பதில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். அதேவேளை முஸ்லிம் மாணவர்கள் பங்கு கொள்ளக்கூடியதும் சமூகத்திற்கு இலகுவாக செய்திகளை கொண்டு செல்லக்கூடியதுமான பல எளிய கலை வடிவங்கள் தொடர்பிலும் அவர் அதிக கவனம் செலுத்தி வந்தார். அவரை பொறுத்தவரை ஜாஹிரா கல்லூரி மாணவர்கள் கல்வியோடு மேலதிக கல்விசாரா செயற்பாடுகளில் குறிப்பாக பண்பாட்டு அம்சங்களில் தீர்க்கமான தொடர்பும் பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் என்பது அவரது உறுதியான நம்பிக்கை ஆகும். கொழும்பு ஜாஹிரா நீண்ட காலமாக இந்த மரபை பாதுகாத்து வந்தது. இலங்கை வானொலி நிலையத்தில் கலைஞராகவும் இயக்குனராகவும் பல வருடங்கள் சேவையாற்றிய கற்பிட்டி MH குத்தூஸ் AMA அசீஸின் இந்த பண்பாட்டு பாசறையில் வளர்ந்தவர் ஆகும். முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவில் பணியாற்றிய பாத்கண்டே இசைப்பட்டதாரியான MH குத்தூஸ் முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவில் பணியாற்றிய காலப்பகுதியில் முஸ்லிம் நாடகத்திற்கும் இஸ்லாமிய கீதத்திற்கும் இசை சித்திரத்திற்கும் உருது இசை பாடல்களுக்கும் அளப்பரிய சேவையாற்றியவர் என்பதை முழு நாடும் அறியும். கலைகள் மேற்கு கிழக்கு என்று இரு பெரும் பிரிவுகளுக்குள் வகைப்படுத்தப்பட்டாலும் இசை, நாடகம், நடனம் என்பன அடிப்படையில் பொது வடிவங்கள் தான். மேலைத்தேய ஒப்பேரா, பலே நடனங்களுடன் ஒப்பிடக்கூடிய கீழைத்தேச நாடக நடன வகைகள் பற்றியும் நாம் சிந்திக்க முடியும். ஜப்பானிய, சீன, கொரிய நாடக நடன மரபுகளில் இதற்கு நெருங்கிய இசை நடன வகைகள் காணப்படுகின்றன. இந்திய மரபுகளிலும் இலங்கையின் சிங்கள நாடக நடன மரபுகளிலும் இதன் சாயல்கள் காணப்படுகின்றன. இவை கலைகளுக்குள்ள பொதுத்தன்மை ஆகும். செய்திகளையும் கதைகளையும் வரலாறுகளையும் சொல்வதற்கு மனிதன் உருவாக்கி கொண்டுள்ள வடிவங்கள் பல. நாடகம், நடனம், அபிநயம், பாடல் என உலகம் முழுக்க வெவ்வேறு வகைகளில் இவை பரவியுள்ளன. மேலும் மனித பண்பாட்டினதும் உணர்வுகளினதும் பொதுவான துறைகளாகவும் இவை அமைந்துள்ளன. வேறுபாடுகள் பற்றி பேசுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதை பின்வருமாறு நாம் குறிப்பிடலாம். சீன நாடகம், சிங்கள நாடகம், தமிழ் நாடகம், முஸ்லிம் நாடகம், கொரிய நாடகம், ஜப்பானிய சினிமா, தமிழ் சினிமா, ஈரானிய சினிமா, எகிப்திய சினிமா என்று இவை இன மொழி ரீதியாக வேறுபடுத்தப்பட்டாலும் இவற்றின் அடிப்படை மனிதருக்கு பொதுவான நாடகம், சினிமா, இசை என்றுதான் அமையும். அவரவர் பண்பாடு, மொழி, அடையாளம், பிரதேசம் என்பவற்றை பிரதிபலிப்பதன் மூலம் அவரவர்க்குரிய கலைகளாக இவற்றை வேறுபடுத்த உள்ள வாய்ப்பை பற்றி மட்டும்தான் நாம் பேசலாம். முஸ்லிம் கலை மரபுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் துருக்கிய, குர்திய, பலுச்சிஸ்தானிய, ஈராக்கிய, அசர்பைஜானிய, அல்ஜீரிய என்று வேறுபாடுகள் மிக திருத்தமான முறையில் கலை உலகில் கையாளப்படுகின்றன. தையார் சுல்தான் நாடகமும், ஜின்ராஜன் சரித்திர நாடகமும், சுலைமான் நபி வரலாறு கூறும் நாடகமும்,
இவை போன்ற இன்னும் பல நாடகங்களும் இலங்கை முஸ்லிம்களின் நாடக மரபிற்கு சொந்தமானவை. இலங்கையில் தமிழ், சிங்கள வானொலி நாடகங்கள் இருப்பதை போல முஸ்லிம் வானொலி நாடகங்களும் உள்ளன. ஆயிரக்கணக்கான முஸ்லிம் வானொலி நாடகங்களை முஸ்லிம் சேவை ஒளிபரப்பு செய்துள்ளது. இன்றும் அது தொடர்கின்றது. இவ்வாறு சொல்வதன் மூலம் முஸ்லிம் தொலைக்காட்சி, வானொலி நாடகங்களை நாம் வேறுபடுத்தி பார்க்கின்றோம். ஆனால் அடிப்படையில் தொலைக்காட்சி நாடகம் என்பதும் வானொலி நாடகம் என்பதும் எந்த குலத்திற்கும் எந்த இனத்திற்கும் சொந்தமானதல்ல. புத்தளம் ஆன்லைன் தளத்துக்கு நன்றி. இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் பாடல் பக்கம். இன்றைய பாடல் பக்கத்தில் இடம்பெறும் பாடல் பல்கலைக்கழக முன்னாள் உதவி விரிவுரையாளரும் எழுத்தாளரும் கவிஞரும் பாடல் ஆற்றல் கொண்டவருமான லரீனா அப்துல் ஹக் எழுதி இசையமைத்து பாடிய பாடல். இவரது பாடல்கள் அடங்கிய இருவட்டு விரைவில் வெளிவர உள்ளது.
தொடர்வது விருந்தினர் பக்கம். மூத்த படைப்பாளிகளில் ஒருவரான அன்புடீன் அவர்கள் ஒலுவில் பாலமுனை கிராமத்தைச் சேர்ந்தவர். பழைய தலைமுறையும் புதிய தலைமுறையும் கவனத்திற்கொள்ளும் ஒரு படைப்பாளி. கவிதை, சிறுகதை, நாடகம் என்று அவரது இலக்கிய பங்களிப்பு பரந்தது. அண்மையில் தற்போது அவர் வசித்து வரும் அட்டாளைச்சேனை வீட்டில் சந்தித்து உரையாடினோம். அன்புடீன் பேசுகிறேன். என்னுடைய இயற்பெயர் கரந்தலிப்பே. நான் அம்பாறை மாவட்டம் அட்டாளைச்சேனை பிரதேசம் பாலமுனை கிராமத்தில் 1951ஆம் ஆண்டு பிறந்தவன். என்னுடைய ஆரம்ப கல்வி பாலமுனை அரசு முஸ்லிம் கர்வம் பாடசாலையில் கற்றேன். அதுக்கு பிற்பாடு இந்த ஊர் அஸ்ரக் மகாவித்தியாலயத்தில் கற்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. பாடசாலையில் படிக்கின்ற காலத்திலேயே கலையில் ஈடுபட வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. 8ஆம் வகுப்பு படிக்கின்ற காலம் இருக்கின்றேன். பாலமுனை யாமுகா பாடசாலையில் அங்கே ஒரு கலை விழா ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே நாடகங்களும் ஒரு நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. ஒரு நாடகத்திலே முக்கிய பாத்திரத்திலே நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கரீம் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர் அவர்தான் அந்த நாடகத்துக்கு கதை வசனம் எழுதி அதை இயக்கி கொண்டிருந்தார். அந்த நாடகத்திலே ஒரு முக்கிய பாத்திரத்திலே நடிப்பதற்கு என்னையும் தெரிவு செய்திருந்தார்கள். பாத்திரத்துக்குரிய வசனங்கள் எல்லாம் தரப்பட்டு நாடகத்துக்கு ஒத்திகை பார்க்கின்ற சமயத்திலே அந்த வசனங்களை உரிய மாதிரி பேசக்கூடிய இடத்திலே நான் இருக்கவில்லை. எனக்கு அப்பொழுது திக்குவாய் இருந்தது. திக்குவாய் காரணமாக அந்த வசனங்களை ஒரு மிக கச்சிதமாக ஒப்புவிக்க முடியாமல் இருந்தது. அதனால் ஆசிரியருக்கு என் மீது கோபம் ஏற்பட்டு அந்த நாடகத்திலே என்னை விலக்கிவிட்டு அதே நாடகத்திலே ஒரு புரஸ்கார விழாமல் தரப்பட்டது. ஆனால் அந்த சம்பவம் எனக்கு பெரும் ஒரு அவமானமாகவும் ஒரு ஏமாற்றமாகவும் இருந்தது. என்னுடைய மனநிலையையும் என்னுடைய அந்த நாடகத்தில் நடிக்க முடியாமல் போன அந்த இயலாமையையும் அதனால் நான் அடைந்த துக்கத்தையும் துயரத்தையும் கண்டுவிட்ட என்னுடைய ஆசிரியர் தனிமையாக என்னை அழைத்து, உன்னுடைய வாயினால்தான் நீ அப்படி இந்த நாடகத்திலே நடிக்க முடியாமல் போய்விட்டது, அந்த நிலையிலிருந்து நீ விடுபட வேண்டும், அதற்காக நிறைய புத்தகங்களை நீ வாசிக்க வேண்டும், கவிதை புத்தகங்களை வாசிக்க வேண்டும், கடும் சொற்களை பேசி பழக வேண்டும், அப்படி பேசுவதன் மூலம் திக்குவாயிலிருந்து நீ விடுதலை பெற முடியும் என்று எனக்கு ஒரு ஆலோசனை கூறினார். அவருடைய ஆலோசனையின்படி நான் நிறைய புத்தகங்களை வாசிக்க தொடங்கினேன். மரபு கவிதைகளையும் கடும் சொற்களையும் உச்சரித்து வாசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி நான் தனிமைப்படும் போதெல்லாம் நிறைய புத்தகங்களை சத்தம் போட்டு வாசித்தேன். அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆனந்தான கந்தசாமியின் மணக்கண் என்ற நாவல் தினகரனிலே பிரசுரமாக இருந்தது. என்னுடைய ஊரிலே பாலமுனையிலே அப்பொழுது வாசிகசாலை இருக்கவில்லை, பத்திரிகை விற்பனை செய்கின்ற கடைகள் கூட இருக்கவில்லை. அக்கரைப்பட்டியிலிருந்து தான் பத்திரிகையை நாங்கள் தெரிவிப்பது. ஆனால் வாசிப்பு பழக்கம் அதிகம் பேரும் இருக்கவில்லை. அது காரணம் வாசிகசாலை இல்லாததும் ஒரு பத்திரிகை விற்பனை நிலையம் இல்லாததும் தான். சலூன் கடைகளிலே பத்திரிகைகள் வாங்கி போடுவார்கள். அந்த சமயத்தில் எங்களுடைய ஊரில் இருந்த ஒரு முக்கியமான அந்த சலூன் கடையிலே போய் நான் அங்கே இருந்த பேப்பர்களை வாசிப்பது வழக்கம். இந்த மணக்கண் நாவலை நான் மிகவும் சத்தம் போட்டு சலூன் கடையிலே இருந்து கொண்டு அந்த நாவலை நான் சத்தம் போட்டு வாசிப்பேன். சலூன் கடைக்காரர் நான் வந்து வாசிக்கும் வரை அவர் அந்த கதையை வாசிக்க மாட்டார். அதன் மூலம் அவரும் ரசிப்பார், ஏனையரும் ரசிப்பார்கள். அது அந்த சலூன் கடையிலே நான் ஒரு பெரிய வாசகனாக இருந்தேன். அது நிறைய புத்தகங்களை வாசிப்பேன். ஆசிரியர் எனக்கு பாரதியார் கவிதைகள் என்ற ஒரு புத்தகத்தை எனக்கு வாங்கி அன்பளிப்பு செய்திருந்தார். அதன் மூலம் அந்த கண்டது கற்க பண்டித நாவல் சொல்வார்களே, அதன்படி கண்டதை எல்லாம் வாசிக்க தொடங்கினேன். நிறைய சஞ்சிகைகளையெல்லாம் வாசிக்க வேண்டி வந்து தீபம், கனையாளி போன்ற பத்திரிகைகளையெல்லாம், சஞ்சிகைகளையெல்லாம், துக்ளக் இவைகளையெல்லாம் வாங்கி வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. பாலமுனை யாமுகா பாடசாலையில் இருந்து அந்த ஓயல் வகுப்பு அங்கே இல்லாத காரணத்தினால் நாங்கள் நிந்தூர் அஸ்ரக் மகாவித்தியாலயத்தில் போய் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அங்கே படிக்க சென்ற போது தான் அங்கே எனக்கு ஒரு நண்பன் கிடைத்தார், சவாதாமல் என்று. பாடசாலை முடிந்ததும் சவாதாமலுடைய வீட்டுக்கு நான் போவேன். அங்கே நான் போவதற்குரிய காரணம், அங்கே கல்கி, ஆனந்த விகடன், குமுதம் போன்ற சஞ்சிகைகளெல்லாம் அவருடைய பாப்பா வாங்குவது உண்டு. 4 மைல் 5 மைலுக்கு அங்கால் நிந்தவருக்கு போய் படித்துவிட்டு பாடசாலை கலந்ததுக்கு பிறகு வீட்டுக்கு வராமல் சில நாட்களில் நான் அங்கே போய் அந்த ஆனந்த விகடன், குமுதம் போன்ற சஞ்சிகளை வாசிப்பதற்கு எனக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது. இப்படித்தான் என்னுடைய அந்த வாசிப்பு பழக்கம் ஏற்பட்டது. பிறகு நான் பாடசாலை கல்வியை முடித்து கொண்டும் GCOL பரீட்சை எடுத்ததும் பிற்பாடு
ஊரில் வந்து செய்த காரியம் உடனடியாக முற்போக்கு கலாமன்றம் என்ற பெயரில் ஒரு மன்றம் ஒன்றை அமைத்து அந்த மன்றத்தின் மூலம் நிறைய நானே நாடகங்களை எழுதி நானே கதைவசனம் எழுதி அதை இயக்கி என்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து அந்த நாடகங்களை நான் ஒரே நாளில் 3 நாடகங்களை நாங்கள் அரங்கேற்றினோம். படித்தது போதும் பற்றியை கட்டு, சட்டத்தின் கரங்கள், உண்மைகள் உறங்குவதில்லை, இப்படி பல நாடகங்களை ஒரே மேடையில் ஒரே நாளில் ஒரே வீச்சில் என்னுடைய நண்பர்களை கொண்டு நான் அரங்கேற்றினேன். இலக்கிய உலகிலே என்னுடைய முதலாவது பிரவேசம் கவிதையில் அல்ல, நாடகத்துறையில். நாடகத்தின் மூலம்தான், நடிப்பதன் மூலமும் நாடக கதைகளை எழுதுவதன் மூலமும் மன்றங்கள் அமைத்ததன் மூலம்தான் அந்த என்னுடைய இலக்கிய பிரவேசம் ஏற்பட்டது. இந்த நேர்காணலின் மீதி பகுதி அடுத்த வாரம் இடம்பெறும். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் சாஹினா ரஜாப்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தீன். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலி.